ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு சர்ப்ரைஸான ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதிர்ஷ்ட என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகவும் டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கிறதுனால. மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தினசரி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துட்டு இருக்கணும்னா இப்போவே நீங்கள் நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிரை தினங்க, ஏகாதசி தினம். ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள். மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 4 கிரக சேர்க்கை ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி தந்தாலும் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு நிதானம் மற்றும் பொறுமை கட்டாயமான தேவைங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதனால அந்த நிதானம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் முழுவதும் நமது கடகராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்துள்ளதுங்க. வியாழக்கிழமை நைட்டு 8 மணிக்கே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு ஃபுல் டே நமது கடகராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். மேலும் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறுங்க. அது என்னன்னு பார்க்கும்போது, முதலாவதாக நீங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். இன்னைக்கு பேச்சில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க. எந்த சூழ்நிலையில் யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்றத கூடுதல் கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. யாரு கூட பேசும்போதும் பழகும் போதும் செலக்ஷன் பண்ணி தேவையான வார்த்தைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்கள் அன்பா கனிவாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. கோபத்தினால கூட அதை நீங்கள் செய்திட வேண்டாம். மேலும் யாரை நம்பியே கடன் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கழுத்து போகிறதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் வார்த்தைகளை ஹேண்டில் பண்ணுங்கள். கருத்துக்களை நீங்களாக போய் யார்ட்டையும் வாலண்டரி தெரிவிக்க வேண்டாம். மற்றவங்க ஏதாவது கருத்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஈவன் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு மௌன விரதம் இருக்கிறது நல்லதுங்க. கோபம் காரணமாக ஏதாவது உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகுது அப்படின்னா வார்த்தைகள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பணத்தை லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி பெறுவீங்க. அதனால் எந்த விதமான பணம் இழப்பு ஏற்படக்கூடிய நடவடிக்கைகளும் இன்றைக்கி மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா சிம்பிளான ஒரே வழி என்னென்னா, பணத்தை வெளியே எடுக்காதீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப முக்கியமான செலவு மட்டும் நீங்கள் செய்கிறதுக்காக பணத்தை வெளியிடுங்க. மற்றபடி பணத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் வெளியெடுக்காதீங்க. சில பேர் ஆசையை தூண்டி விட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆஃபர் இருக்குப்பா, உனக்கு கோடி கணக்கில் லாபம் வரும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆசையெல்லாம் தூண்டி விட்டு எதிலையாவது பணத்தை முதலீடு எடுத்து பண்ண வைப்பாங்க. நீங்களும் பணத்தை எடுத்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா திரும்ப வராமல் போயிருங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயத்தில் யாரை நம்பி ஏமாறக்கூடாதுங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. 3வது மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோபங்க. கோபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருந்துட்டு போவோம். ஆனால் அது பெரிய ஒரு பாதிப்பு வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால கோபத்தினால தகாத ஒரு செயல்பாடுகளை செய்து, தகாத வார்த்தைகளை பேசி, அதனால சின்ன சின்ன டென்ஷன் ஏற்பட்டு அது நீண்ட நாள் உறவுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில், பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் அமைந்துவிடுங்கிறதுனால கொஞ்ச நேரம் தான் அந்த முன்கோபத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் நீங்கள் பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்க முடியும். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ தான் ராஜா மாதிரி செயல்பட முடியுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ கோபத்தை விட்டொழிக்க நீங்கள் தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம், உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். ஏதாவது செய்து நீங்கள் கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கோபம் காரணமாக அதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் மிக மிக முக்கியமான விஷயம், 3வது விஷயங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சிந்தனைகளில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய குழப்பம் தரக்கூடிய செய்திகளை சேரலாம். நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஸ் பண்ணும் உங்களை. ஆனால் மைண்டில் நீங்கள் என்னத்தை வச்சுருக்கணும் அப்படின்னா, ரொம்ப பிளாங்காக வச்சுருங்க. இப்போ ஒரு காரியத்தை செய்கிறீங்க அப்படின்னா அந்த காரியத்துக்கு தேவையான விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.
தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் குழப்பம் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க நண்பர்களே. ஏன்னா குழப்பம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப முயற்சிகளை நீங்கள் வந்து மேற்கொள்ள தேவையில்லை. சிம்பிளாக உங்கள் காரியங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் வந்து நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி விட்டு செய்கிறது நல்லதுங்க. மறுநாள் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வைங்க. உங்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் விட்டு விட்டு உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு. அப்படி தான் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் மகிழ்ச்சியை பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. சில விஷயங்கள் வந்து நடந்திருக்காது. கெட்ட விஷயமாக நீங்கள் வந்து மனசுல வந்து நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. சில மாய பிம்பம் ஏற்படும். ஒரு பித்து பிடிச்ச மாதிரி, ஒரு பிரம்மை மாதிரி உங்களுக்கு சில தேவையில்லாத சிந்தனைகள் உருவாகலாங்க. நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட உங்களுக்கு அதனால உங்கள் காரியங்கள், வழக்கமான காரியங்கள் கூட முழுமையாக முடிக்க முடியாமல் போகலாம். அதனால உங்கள் சிந்தனை தான் காரணங்க. உங்கள் சிந்தனையை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. காரியங்களை மட்டும், உங்கள் வழக்கமான காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. வழக்கமான வேலைகளை மட்டும், அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். அவ்வளோதான், அது ரொம்ப முக்கியம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய, அலர்ஜி தரக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே நல்லா ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க. வெளியில் போய் சாப்பிட்றதெல்லாம் வேண்டாம். ஸ்பைசி உணவுகள்லாம் தவிர்த்து விடுங்கள். மேலும் உடலுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில் வேலையை எதுவும் செய்யாதீங்க. ஓவர் வெயிட்லாம் தூக்கிட்டு உங்கள் இடுப்பை வந்து நீங்கள் சுழுக்க வச்சுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் அலட்சியம் காட்டாமல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நிதானமாக பேசுங்க. வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். மேலும் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கணும் நண்பர்களே. நெருக்கமானவர்களுடன் இன்றைய தினம் எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள். புதுசாக ட்ரை பண்ணாமல் வழக்கமான அனுபவம் வாய்ந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிட முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். திடீர்னு 10 வேலைகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட நீங்கள் ஒவ்வொரு வேலையாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முழுமையாக செக் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போகிறது நல்லதுங்க. 10 வேலைகள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் 4 வேலைகளை முழுமையாக முடிச்சிங்கன்னா கூட அது ஒரு நிம்மதியை கொண்டு வந்து தருங்க. அந்த 4 வேலையும் முடியாமல் திரும்ப அதே வேலையை திரும்ப செய்கிற மாதிரி தவறுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. பதற்றமே அடைய வேண்டாம். நிதானத்தை செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் வந்து உங்கள் ரெகுலரான வாழ்க்கையில், அதாவது அலுவலக பணிகள், வியாபாரம், உங்கள் குடும்ப வாழ்க்கையான அனைத்திலுமே நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதன் மூலமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 2 இன்றைக்கி அதிர்ஷ்டம் என்னாக அமைது. நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டு. பூசம் நட்சத்திரம் நண்பர்கள் இன்றைய தினம் நெருக்கமான அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. குடும்பத்தோடு அனுசரித்து போகிறது நல்லதுங்க. ரொம்ப நேரம் கண் முழிக்க கூடாதுங்க. தூக்கத்தை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க. திட்டமிட்டு செயல்படுங்கள். சில விஷயங்களை திருப்தி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுவது ரொம்ப முக்கியங்க. சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் நிதானித்து செயல்படுங்க. வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.